ஹாய் ஆல் வெல்கம் டு கோமதி பிரியா டிஎன்பிஎஸ்சி. நம்ம இதுவரைக்கும் 2 கிளாஸஸ் பார்த்துருப்போம் பாலிட்டில. இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடியது கிளாஸ் 2ல பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்போம். அதோட கன்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதில வந்து மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி இது அப்படியே வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க மொத்தம் எத்தனை குழுக்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 23 குழுக்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. இதில பெரிய குழுக்கள் வந்து 8, சின்ன குழுக்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, 15 குழுக்கள் வந்து நம்ம சின்ன குழுக்களோட எண்ணிக்கை. ஆனா 15மே வந்து நம்ம தலைவர் பார்க்க மாட்டோம். அதுக்கு கம்மியான கவுண்ட்ல தான் வந்து தலைவர்கள் பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேஜர் கமிட்டி மொத்தம் 8. அப்போ மேஜர் கமிட்டியில நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய பெர்சன்ஸ் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மொதல் 8 கமிட்டிக்கு 4 பேரோட பேர் நம்ம ஞாபகம் வைக்கணும். முதல் யாரு ஞாபகம் வைக்கணும்னா அம்பேத்கர். ஸோ அம்பேத்கரை நம்ம மறக்கவே மாட்டோம். ஏன்னா வந்து அவர் தான் டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு, நம்ம அரசியலமைப்பை எழுதினாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அம்பேத்கர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. 2வது நீங்கள் யாரை ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. 3வது ஞாபகம் வைக்க வேண்டியது சர்தார் வல்லபாய் பட்டேல். 4வது ராஜேந்திர பிரசாத். அப்போ மேஜர் கமிட்டிக்கு இந்த 4 ஆப்ஷனை தவிர வேறு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. யார் யார்? அம்பேத்கர், நேரு, பட்டேல், ராஜேந்திர பிரசாத். அம்பேத்கர் அப்படிங்கிற என்ன குழு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வரைவு குழு. அப்போ ஜவஹர்லால் நேரு என்ன குழுக்கெல்லாம் வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஸ்டேட்டு, அதாவது சென்ட்ரல்னு அப்போ சொல்ல மாட்டாங்க, யூனியன்னு சொல்லுவாங்க. யூனியன் பவர், யூனியன் கான்ஸ்டியூஷன். அப்போ யூனியன் ஸ்டேட்னு சொல்ல மாட்டாங்க, ப்ராவின்சஸ் இங்கிலீஷில் பார்க்கும்போது. நம்ம எப்படி ஞாபகம் வைக்க போகிறோம்? ஒன்றியம், மாநிலம். ஒன்றியம், மாநிலம் எப்படி ஞாபகம் வைக்க போகிறோம்? ஒன்றிய அதிகார குழு, ஏன்னா அதிகாரம் நேரு கையில் தான் இருந்தது. ஒன்றிய அரசியலமைப்பு குழு ஜவஹர்லால் நேரு. மாநில குழுக்கள், மாநில குழுவில் பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்துறது எல்லாமே வந்து நேரு தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ ஜவஹர்லால் நேருனாலே 3 விஷயம் ஞாபகம் வரணும். ஒன்றிய அதிகாரம், ஒன்றிய அரசியலமைப்பு, மாநில குழுக்கள். ஓகே. அடுத்து பட்டேல் போயிருங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல். பட்டேல் அப்படின்னா மாகாண அரசியலமைப்பு குழு. மாகாணம் அப்படின்னா ப்ராவின்சஸ். ஸோ மாகாண அரசியலமைப்பு குழு. அப்போ ஒன்றிய அரசியலமைப்புன்னு வந்தா நேரு, மாகாண அரசியலமைப்பு அப்படின்னு வந்தா சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேலில் கூட நம்ம பார்த்துருப்போம், ஹோம் மினிஸ்டராக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இடைக்காலத்தில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா? மாகாண அரசியலமைப்பு குழு. இன்னொன்று என்ன அப்படின்னா ஆலோசனை குழுவுக்கு அவர் தான் தலைவராக இருந்தார். ஸோ ஆலோசனை குழுவை பொறுத்த வரைக்கும் 4 விதமான ஆலோசனை குழுக்கள் வந்து தனியாக வரும். என்னென்ன? அடிப்படை உரிமைகள் பற்றி, சிறுபான்மையினர் பற்றி, பழங்குடியினர்கள் பற்றி, விலக்கப்பட்ட பகுதிகள், எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ். ஸோ அந்த விஷயங்களை பற்றின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஏரியாவுக்கும் அட்வைசரி கமிட்டிக்கு தலைவராக இருந்திருக்காரு. இந்த 4 ஏரியா இருக்குது இல்லையா? அந்த 4 ஏரியாவுக்கும் சப் கமிட்டி போட்டிருப்பாங்க, துணைக்குழுக்கள் போட்டிருப்பாங்க. அதுக்கு வேறு வேறு ஒருத்தவங்க தலைவராக வருவாங்க. அப்போ துணைக்குழு அப்படின்னு நம்ம வந்தது அப்படின்னா வேற ஒருத்தவங்க, ஜென்ரலாக குழு அப்படின்னு வந்தால் பட்டேல். அப்போ பட்டேலை நம்ம எப்படி ஞாபகம் வைக்கிறோம்? 2 விஷயங்கள், மாகாண அரசியலமைப்பு, ஆலோசனை குழு. ஆலோசனை அப்படின்னு ஞாபகம் வச்சா எதுக்கெல்லாம் ஆலோசனை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத துணைக்குழுவில் பார்த்துக்கலாம். அடுத்து ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் செயல்முறை குழுவின் விதிகள் குழு, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். இந்த ரூல்ஸ் படி நடங்கப்பா. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு பிரசிடென்ட் அப்படின்றப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த செயல்முறை குழுன்னா இந்த இதெல்லாம் செயல்படுத்துங்க, இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுவாங்க? இயக்கத்துக்கு கொண்டு வரதும் ஒரு பிரசிடென்ட் தான் கொண்டு வருவாங்க இல்லையா? அப்போ ராஜேந்திர பிரசாத் வந்து இயக்கக்குழுவுக்கு வருவார், ஸ்டீரிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ அவரை வந்து பிரசிடென்ட் பொசிஷனில் யோசிச்சிங்கன்னா இதை முடிச்சிடலாம். செயல்முறை குழு, இயக்கக்குழு. ஓகேயா? அப்போ திரும்ப என் கூட சேர்ந்து ஞாபகப்படுத்துங்க. நேருனா 3 விஷயத்துக்கு வருவார். ஒன்றிய அதிகாரம், ஒன்றிய அரசியல் அமைப்பு, மாநில குழுக்கள். மாகாண அரசியலமைப்புக்கும் ஆலோசனை கொடுக்கறதுக்கும் பட்டேல் வந்துடுவார். வரைவுக்கு அம்பேத்கர் வந்துடுவார். ராஜேந்திர பிரசாத்னா செயல்முறையை இயக்கத்துக்கு கொண்டு வந்துடுவார். ஓகே. இப்போ நம்ம மேஜர் கமிட்டி பக்காவாக முடிச்சாச்சு. அதே இது நம்ம மேஜர் கமிட்டியில் இருந்த அந்த பட்டேல் தலைமையில் வரக்கூடிய துணைக்குழுக்கள் 4 என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமைகளுக்கான துணைக்குழு, ஜேபி கிருபாலினி. இந்த கிருபாலினி எங்கே வந்தாருன்னு ஞாபகம் இருக்கா? நம்மளோட மூத்த தலைவர் சச்சிதானந்த சின்ஹாவை வந்து பரிந்துரைத்தது வந்து கிருபாலினி தான். அப்போ அடிப்படை உரிமைக்கான துணைக்குழு என்ன? இதெல்லாமே வந்து சப் கமிட்டி. கிருபாலினி, ஜேபி கிருபாலினி. ஓகே, கிருபா உரிமை. ஸோ கிருபா உரிமை.
நமக்கு உரிமை கிடைக்கிறதுல ஒரு கிருபை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உரிமை அப்படிங்கிறது கிருபை அப்படி. சிறுபான்மையினர் துணைக்குழு மைனாரிட்டிக்காக. சிறுபான்மையினருக்காக முகர்ஜி. சிறுபான்மையினர் அப்படின்னா சிறுபான்மையினர் சின்னதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம முகத்திலேயே வந்து மூக்கு தான் சின்னதாக இருக்கும். ஹச்சி முகர்ஜி. முகர்ஜியை நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? கிருஷ்ணே மூக்கு அப்படின்னு பார்த்தோமா? எங்கே பார்த்தோம்? 2வது கூட்டம் டிசம்பர் 11ஆம் தேதி கூடும்போது துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிருஷ்ணமாச்சாரியும் ஹச்சி முகர்ஜியும் தான். இந்த மூக்கு மூக்கு முகர்ஜினாலே மூக்குன்னு ஞாபகம் வைங்க. அப்போ இந்த மூக்கு வந்து சின்னதாக இருக்குது. ஸோ சிறுபான்மையினரோட துணைக்குழு. அடுத்து நார்த் ஈஸ்ட் எல்லை பழங்குடி ஏரியா ட்ரைபல் ஏரியா எல்லாமே அஸ்ஸாம் அல்லாத பகுதி. இதை தான் நீங்கள் வந்து கவனமாக நோட் பண்ணணும். நார்த் ஈஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, ட்ரைபல்னு சொல்கிறாங்க, ஆனால் அஸ்ஸாமை சேர்க்கலை அப்படின்னா கோபிநாத் பர்தோலி சத்தியாகிரகம் அப்படிலாம் கூட நம்ம படிச்சிருப்போம். ஸோ கோபி வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறாரு? அஸ்ஸாமை கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அஸ்ஸாம் இல்லை அங்கே. அஸ்ஸாமை கோன்னு சொல்லிட்டாரு கோபிநாத் பர்தோலி. அப்போ அஸ்ஸாமை வந்து யார் வந்து தத்தெடுத்துக்கிட்டா? தாக்கர். அப்போ அஸ்ஸாம் ஏரியா வந்துச்சுன்னா தாக்கர், அஸ்ஸாம் ஏரியா வரலைன்னா கோபி, அஸ்ஸாம் ஏரியா வந்துச்சுன்னா தாக்கர். ஸோ தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து சிறிய குழுக்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ சிறிய குழுக்கள் வந்து 15 குழுக்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 3 குழுக்களுக்கு வந்து கொடுக்கல, யார் அப்படி வருவாங்க அப்படின்னு கொடுக்கல. மிச்சம் உள்ள குழுக்கள் மட்டும்தான் நம்ம தலைமை வந்து படிக்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். இப்போ அரசியல் நிர்ணய சபையோட செயல்குழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியல் நிர்ணய சபையோட செயல்குழுனா என்னது? மௌலாங்கர்னு சொல்கிறாங்களே, இந்த மௌலாங்கரை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஜிவி மௌலாங்கர் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கருங்க. முதலாக இருந்த ஒரு மக்களவை சபாநாயகர் வந்து ஜிவி மௌலாங்கர். அரசியல் நிர்ணய சபையின் செயல்குழு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? செயல்குழு அப்படிங்கிறது பிரசிடென்ட் சொன்னார் அப்படின்னா ஸ்பீக்கர் செய்யணும் இல்லை, அதை செயல்படுத்துறது. அந்த நிர்ணய சபையை செயல்படுத்தும் போது, ஒரு சட்டங்களை ஏற்றும் போது அதுக்கெல்லாம் வந்து மௌலாங்கர் வருவார். ஸ்பீச் கொடுக்குறது, அந்த பற்றி டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ராஜேந்திர பிரசாத் வருவார் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த நிர்ணய சபையோட அந்த அசம்பிளி இருக்கும்போது அதை செயல்படுத்துறதுக்காக வந்த ஒரு மைனர் கமிட்டியில் உள்ள ஆள் தான் ஜிவி மௌலாங்கர். ஓகே, அடுத்து வர்த்தக ஆணைக்குழு. யாரையாவது வர்த்தகம் பண்ண பிஸ்னஸ் பண்ண வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா என்ன பண்ணிடணும்? முந்திட்டு போய் அதை பண்ணணும். முன்சி அப்படின்னா முன்னாடி போய் நிற்கணும்னு அர்த்தம். முன் போய் நில்லு. வர்த்தகம் பண்ண கூப்பிட்டா, வர்த்தகம் பண்ணுன்னு உனக்கு ஒரு ஆணை வந்துருச்சுன்னா முன் போ அப்படின்னா முன்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முகர்ஜியையும் முன்சியையும் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. முகர்ஜினா மூக்குன்னு ஞாபகம், முன்சினா முன்னாடி போகிறது, ஃப்ரண்ட்டில் போகிறது அப்படின்னு ஞாபகம். அப்போ முன்சினா வர்த்தகம் பண்ண முன்னாடி போ அப்படின்னு அர்த்தம். அடுத்து மன்றக்குழு பாருங்க. பட்டாபி சீதாராமையா மைனர் கமிட்டியில் 2 இடத்துல வருவாப்புல. ஸோ பட்டாபி வந்து 2 இடத்துல வருவார். ஒன்று என்னென்னா மன்றக்குழுனா ஹவுஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இங்கிலீஷில் ஞாபகம் வைக்கிறது ஈஸினா நீங்கள் அதில் ஞாபகம் வைங்க. ஸோ மன்றக்குழு ஹவுஸ் கமிட்டி. இன்னொன்று தலைமை ஆணையர்களின் மாகாண குழு. தலைமை சீஃப் கமிஷனரோட ப்ராவின்சஸ்ன்னு சொல்லுவாங்க. தலைமை ஆணையர்களின் மாகாண குழு அப்படின்னு ஞாபகம். அப்போ நான் இது இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுருந்தேன். பட்டாபி சீதாராமையாவை பொறுத்த வரைக்கும் பட்டாபி. ஸோ பட்டாபி எந்த இடத்துக்கு ஒரு பட்டா கொடுப்பாங்க? ஒரு ஹவுஸுக்கு பட்டா கொடுப்பாங்களா, அதனால் ஹவுஸ் கமிட்டி. ஸோ பட்டாபி சீதாராமையா அப்படின்னா ஹவுஸ் கமிட்டி ஃபஸ்ட்டு. 2வது என்ன அப்படின்னா ஹவுஸில் யார் இருப்பா? தலைமை ஆணையர் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பட்டாபி சீதாராமையாவுக்கு 2 கமிட்டி வரும். மன்றக்குழுவும் வரும், தலைமை ஆணையர்களோட மாகாண குழுவும் வரும். அப்போ ஹவுஸ் கமிட்டியும் வரும். இன்னொன்று ஹவுஸில் யார் இருப்பா? சீஃப் கமிஷனர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வைங்க. ஸோ அப்போ தலைமை ஆணையர்களோட மாகாண குழு 2த்துக்குமே பட்டா கொடுத்துருவாங்க. ஸோ அதான் பட்டாபி சீதாராமையா. அடுத்து தேசிய கொடிக்கான தற்காலிக குழு. ஸோ இது வந்து அட்ஹோக் கமிட்டி தான், தற்காலிகமாக போடப்பட்ட ஒரு கமிட்டி. தேசிய கொடிக்கான இடைக்கால குழு, தற்காலிக குழுன்னு சொல்லுவாங்க. ஸோ தற்காலிக குழுவில் ராஜேந்திர பிரசாத்தும் வராரு, ஜேபி கிருபாலினியும் வராங்க. ஸோ ராஜேந்திர பிரசாத் கிருபாலினியோட காம்பினேஷனில் வரக்கூடிய ஒரே கமிட்டி வந்து தேசிய கொடிக்கான தற்காலிக குழு தான் அப்படின்றத ஞாபகம். இதில் ராஜேந்திர பிரசாத்தை வந்து நம்ம 2 விதமாக ஞாபகம் வைக்கலாம். நிதி மற்றும் ஊழியர்கள் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ராஜேந்திர பிரசாத் அவர் தானே பிரசிடென்ட்டு,
இல்லையா? அவசர நிதிலாம் வந்து அவர் கையில தான் இருக்கும். எல்லா ஊழியர்களுக்கும் அவரின் பேர்ல தான் சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு ஞாபகம் வைங்க. அப்ப நிதி ஊழியர்ன்னு வந்தா ராஜேந்திர பிரசாத். ஓகே. அடுத்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அறிமுக ஆவணக்குழு. அல்லாடி தள்ளாடியாவது கிருஷ்ணசாமி எப்படியாவது அறிமுகப்படுத்திருங்கப்பா. ஓகேங்களா? ஸோ அல்லாடி தள்ளாடியாவது கிருஷ்ணசாமிய எப்படியாச்சும் என்ன பண்ணிருங்க? அறிமுகப்படுத்திருங்க. அறிமுக ஆவண குழு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஓகே. ஸோ அந்த தலைவர் இல்லாதவங்கள படிக்க வேண்டாம். கீழ வந்துருங்க. பத்திரிகை துறையோட தொகுப்பு குழு. பத்திரிகை துறை அப்படிங்கிறப்போ வந்து பிரஸ் கேலரி. பிரஸ் கேலரி யார் வரா? உஷாநாத் சென். இப்போ பத்திரிகை துறையில இருக்கிறவங்கள்கிட்டலாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். என்ன கொஸ்டின் எப்ப கேட்பாங்கன்னு தெரியாது. நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ உஷாரா இருக்கணும். உஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உஷாநாத் சென். ஓகே. அடுத்து நம்ம பட்டாபி பார்த்தோம். எங்க பட்டா குடுப்பாங்க? ஹவுஸ் கமிட்டி மன்றம். அங்கேயும் குடுப்பாங்க. யாருக்கு குடுப்பாங்க? தலைமை ஆணையர்களுக்கு குடுப்பாங்க. ஓகே. ஏற்கனவே பட்டாபிய நம்ம பார்த்தாச்சு. எஸ்கே தார் கமிட்டி நமக்கு ரொம்ப நல்ல பரிச்சயமான கமிட்டி. லிங்குவிஸ்டிக் மொழியியல் மாகாணத்துக்காக போடப்பட்டது எஸ்கே தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் தான் பசலள்ளி கமிட்டி வரும். சும்மா ஆரம்பத்தில் போடப்பட்டதுனால இங்கே இடம்பெற்றிருக்காங்க. மொழியியல் மாகாணங்கள் குழு எஸ்கே தார் கமிட்டி. ஓகேயா? அடுத்து நிதி நிபுணர் குழு. நிதின்ற வார்த்தை வந்தோனே நமக்கு வந்து குழப்பும். என்ன குழப்பும்? நிதி எல்லாத்துக்கும் ஊழியர்களுக்கு சம்பளம் குடுத்தது பிரசிடென்ட் பேர்ல நடக்கும். அப்ப ராஜேந்திர பிரசாத் தானே படிச்சோம் அப்படின்னு ஞாபகம் வைக்கணும். இங்க நிதி நிபுணர் குழுன்னு குடுத்துருக்காங்க. நிதி நிபுணர் யாருன்னா, நளினிராஜன் சர்க்கார். ஒரு சர்க்கார்ல யார் பண்ணுவா? சர்க்கார்ல ராஜா காலத்திலே சர்க்கார். அது ஒரு கவர்மெண்ட்டா இருந்தாலும் நிபுணர்கள் நெறைய பேர் இருப்பாங்க. நிதி நிபுணர்கள் ஒரு சர்க்காருக்கு வேணும் அப்படின்னு ஞாபகம் வைங்க. வெறும் நிதி மட்டும் வருது அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் போடுங்க. ஒரு சர்க்காரு வருது, ஒரு சர்க்காரோட வேணும். ஒரு சர்க்கார்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கே நிதி நிபுணர்கள் தேவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உச்சநீதிமன்றத்தோட தற்காலிக குழு. வரதாச்சாரியார். சுப்ரீம் கோர்ட். இது வந்து அட்ஹாக் கமிட்டி தான். வரதாச்சாரி வந்து இன்னொரு இடத்துலயும் லக்ஷ்மிகாந்த்ல குடுத்துருப்பாங்க. சிட்டிசன்ஷிப்காவும் அவருக்கு கமிட்டி குடுத்துருப்பாங்க. ஸோ, அப்ப எப்படி ஞாபகம் வைக்கணும்னா, சிட்டிசன்ஷிப்ப மீறினா சுப்ரீம் கோர்ட்டுக்கு சிட்டிசன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனைனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா, அதெல்லாம் நமக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குது ஒரு வரம். வரதாச்சாரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க போய் சாரிலாம் கேட்க முடியாது சுப்ரீம் கோர்ட்ல. ஓகே. அப்போ உச்சநீதிமன்றம் குடியுரிமை சம்மந்தப்பட்டது கேட்டாங்கன்னா, வரதாச்சாரி போட்டுக்கோங்க. சாரிய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ, இப்போ கமிட்டீஸ் வந்து ரிப்பீட்டடா படிங்க. ரிப்பீட்டடா படிக்க படிக்க தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ, அது மூலம் எக்ஸாம்ல வந்துட்டு நம்ம கெஸ் பண்ணியெல்லாம் அடிக்கிற மாரி பிளான் பண்ணிக்காதீங்க. இதுக்கு இதுதான் அப்படின்ற மாரி நச்சுன்னு ஞாபகம் வைங்க. இப்போ தேசிய கொடினா 2 பேரு. கொடிகட்டி பறந்த 2 பேரு. ஜேபி கிருபாலனியும், ராஜேந்திர பிரசாத்தும். பட்டா குடுப்பாங்கன்னா, ஹவுஸு தலைமையானருக்கு குடுப்பாங்க. உஷாரா இருக்கணும். உஷாநாத்னா பத்திரிக்கை. ஓகே. ராஜேந்திர பிரசாத்ன்ற வார்த்தை வருதுன்னா, நிதி ஊழியருக்கு போயிரணும். நளினிராஜன் சர்க்கார்ன்ற வார்த்தை வருதுன்னா, நிதி நிபுணருக்கு போயிரணும். ஓகே. மொழினா தாரு. மொழினா தாரு. முன்சி அப்படின்னா வர்த்தகம் பண்ண முன்னாடி போணும். மௌலாங்கர் அரசியல் நிர்ணய சபை செயல்படுத்தணும். அல்லாடி தள்ளாடியாவது அறிமுகப்படுத்திருங்க. ஓகே. அடுத்து போலாம். டிராஃப்டிங் கமிட்டி வரைவுக்குழு. வரைவுக்குழு பி.ஆர். அம்பேத்கர் தலைமையில ஆகஸ்ட் மாசம் 29 நம்ம சுதந்திரம் வாங்குனது 15ஆம் தேதி. அதுலருந்து ஒரு 14 நாளுக்கு அப்புறம் 29 1947ல தான் ஏற்படுத்துறாங்க. வரைவுக்குழுவோட வழிகாட்டி யாருன்னா, நம்ம பொசுக்குன்னு தூக்கி அம்பேத்கர்ன்னு போட்றாதீங்க. வழிகாட்டுனது நேரு. உறுப்பினர்களோட எண்ணிக்கை தலைவர் உட்பட 7 பேரு. தலைவர் நீங்களாக அப்படின்ற வார்த்தை வருதுன்னா 6 பேரு. 1+6ன்னு எப்பவுமே ஞாபகம் வைங்க. இப்போ 1+6னா 1 யாரு? அம்பேத்கர். மிச்சம் 6 பேர எப்படிங்க ஞாபகம் வைக்கிறது? ஓகே. கோபாலசாமி, கிருஷ்ணசாமி. கோபாலசாமி, கிருஷ்ணசாமி. நெறைய நீங்க வந்து ஷார்ட்கட் போட்டுருக்கலாம். உங்களுக்கு புதுசா பார்க்குறவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். கோபாலசாமி, கிருஷ்ணசாமி 2 சாமி. ஐயா சாமி அப்படின்ற மாரி 2 சாமி. அடுத்து 2 முஸ்லிம்ஸ தூக்கிட்டு வாங்க. முன்சி சையது முகமது சாதுல்லா. முன்சி முகமது சாதுல்லா. முன்சி முகமது சாதுல்லா. ஐயாசாமியில 2 பேரு. கோபாலசாமி, கிருஷ்ணசாமி. முஸ்லீம்ல 2 பேரு. முன்சி முகமது சாதுல்லா. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மிட்டருக்கு உடம்பு சரியில்ல. அதனால மாதவராவ் வந்தாரு. ரீசன் கேட்டா ரீசன தெளிவா சொல்லணும்.
மிட்டருக்கு உடம்பு சரியில்ல. அதனால மாதவராவ் வந்தாரு. அப்ப பிரசன்ட்டா மாதவராவ் தான் இருந்திருக்காப்ல. அப்ப யாருக்கு பதிலாக அப்படின்னு வரும்போது தான் மிட்டருக்கு பதிலாகன்ற ஆன்சர் வரணும். ஸோ மாதவராவ் தான் மெம்பர். மிட்டர் வந்து எக்ஸ் மெம்பர் தான். ஓகே. மிட்டர் உடம்பு சரியில்ல. ஸோ மாத்திட்டாங்க மாதவராவ. ரீசன் படிக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். மிட்டர மாத்தி தான் மாதவ் வந்திருக்காரு. 2மே எம்ல தான் வரும். ஓகே. அடுத்து கெய்தான் அப்படிங்கிறவர் இறந்துட்டார். 1948ல வந்து கெய்தான் அப்படின்னு இறந்துட்டாங்கன்னா, கிருஷ்ணமாச்சாரி உள்ள வராரு. டிடி கிருஷ்ணமாச்சாரி உள்ள வராரு. ஓகே. கெய்தான் கிருஷ்ணமாச்சாரி உள்ள வராரு. ஸோ யாராவது எந்த ஐயோ சாரிங்க. ஒரு ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப சாரி சொல்லிட்டு உள்ள வராரு கிருஷ்ணமாச்சாரி. ஓகே. கெய்தான் டிடி கிருஷ்ணமாச்சாரி. தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதில மிட்டர் பதிலா மாதவராவ். கெய்தானுக்கு பதிலா கிருஷ்ணமாச்சாரி. இங்க கேகே அங்க அதில திருப்பி சொல்றேன் 2 சாமி. கோபாலசாமி, கிருஷ்ணசாமி. 2 முஸ்லிம்ஸ். முன்சி முகமது சாதுல்லா. மாதவராவ், கிருஷ்ணமாச்சாரின்னு தான் ஞாபகம் வைக்கணும். ஸோ மாதவராவ் அப்படின்னு ஞாபகம் வைக்கும்போது மிட்டர் ஞாபகம் வரணும். கிருஷ்ணமாச்சாரி ஞாபகம் வைக்கும்போது கெய்தான் ஞாபகம் வரணும். ஓகே. சரி அதுக்கப்புறம் நவம்பர் 26 நமக்கு கான்ஸ்டிடியூஷன் டேன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அரசியலமைப்போட இறுதி வடிவம் அறிமுகப்படுத்தப்பட்டது நவம்பர் 4ஆம் தேதியே அவர் அறிமுகப்படுத்திட்டாரு. ஓகே. இவரு டிராஃப்ட் பண்றதுக்காக எடுத்துக்கிட்டது. அதாவது இவரோட அந்த வரைவு குழு அப்படின்றது 141 நாள். டிஸ்கஷன் நடத்துனது 114 இல்லையா? கான்ஸ்டிடியூஷன பத்தி எழுதி, பேசி, டிஸ்கஷன் போனது 114. இங்க 14 அப்படியே அந்த பக்கம் உல்டா பண்ணுங்க 41 ஆயிரும். 41 வந்து இங்க டிராஃப்டிங் கமிட்டிக்காக, டிராஃப்ட் பண்றதுக்காக எடுத்துக்கிட்டது 141. 2லயும் கன்ஃப்யூஷன் இருக்கக்கூடாது. தெளிவு இருக்கணும். ஓகே. சட்டமன்றம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ரீடிங் எப்போ நடத்துனாங்க? நவம்பர் 4 ஃபைனலைஸ் பண்றாங்க. நவம்பர் 9ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ரீடிங் நடக்குது. நவம்பர் 15ஆம் தேதி 2வது வாசிப்பு தொடங்கி அது போகுது. அடுத்த வருஷம் வரைக்கும் அது செகண்ட் ரீடிங்ல தான் வச்சிருந்திருக்காங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் போயிருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயில் வேணாம். 3 ரீடிங் பாருங்க. நம்ம 3 ரீடிங் தான் லாஸ்ட் கூட்டம்னு பார்த்தோம். மொத்தம் 11 அமர்வுகள் நடந்ததா? 11 சிட்டிங் போட்டாங்களா? அதுல 1949 நவம்பர் 14 நவம்பர் டூ 26 இந்த 14 டூ 26 நவம்பர் 14 எல்லாருக்கும் என்ன டே? நேரு பிறந்தநாள், குழந்தைகள் தினம் எல்லாம் தெரியும். ஸோ 14 to 26 நிறைவேற்றிட்டாங்க. எத்தனை திருத்தம் பண்ணாங்க? 2473. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? 24 மணி நேரம், 7 நாட்கள், 3 வேளை. அது ஞாபகம் வைங்க. 24 மணி நேரம், 7 நாட்கள், 3 வேளை. நவம்பர் 26 அன்னைக்கு எவ்வளோ பேர் வந்திருந்தாங்களோ அவங்களோட எண்ணிக்கை 299. ஏற்கனவே நம்ம பார்த்ததுல 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. 90 பேர் வந்து பாகிஸ்தான் பக்கம் போனாங்க. மிச்சம் 299 இருந்தாங்க. ஆனால் முதல் கூட்டத்தில வந்து பங்கேற்றவங்க 211 தான். 11 மணி 11ன்னு வரணும்னு படிச்சிருக்கோம். இங்க 299 இறுதி தீர்மானத்தில சைன் பண்ணவங்க எத்தனை பேரு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நவம்பர் 26 அன்னைக்கு சைன் பண்ணவங்க. அப்படி கேட்டா 299. ஜனவரி 24 நம்மளுடைய குடியரசு நாள் அன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு சைன் பண்றாங்கல்ல, அந்த சைன் 284. அதுக்குள்ள நடுவுல 15 பேர காணோமே அப்படின்னு பார்த்தா, 15 பேர் ஆக்சுவலா இறந்து போயிருவாங்க அந்த பிட்வீன் கேப்ல. ஸோ 284 மெம்பர்ஸ் வந்து ஃபைனலா வந்து சைன் பண்ணவங்க. 284 வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. எந்த டேட்ல எத்தனை பேருங்கிறத மறந்துறவே கூடாது. 1949ல நவம்பர் 26 அங்கேயும் 49ன்னு முடியறதுனால 299 ஞாபகம் வந்துரும். அத வச்சு ஞாபகம் வைங்க. ஜனவரி 24ன்னு ஞாபகம் வைக்கணும்னா 284 ஞாபகம் வந்துரும். 24 284. ஸோ இத வச்சு நீங்க அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நவம்பர் 26 1949 ஏற்றுக்கொண்ட தினம் இந்திய சட்ட தினமாக கான்ஸ்டிடியூஷன் டேவா நம்ம வந்து கொண்டாடுறோம். 22 பார்ட் இருந்தது, 8 அட்டவணை இருந்தது, 395 ஆர்டிக்கிள் இருந்தது. ஸோ இப்போ வந்து 25 நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 12 அட்டவணைகள், சரத்துகள் அது போயிட்டு தான் இருக்கு. இதில ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல்னு பார்த்தோம்னா, எல்லா ஆர்டிக்கிளும் ஜனவரி 26 தான் நடைமுறைக்கு வந்துச்சான்னு கேட்டா இல்ல. அப்ப நவம்பர் 26 வந்து நடைமுறைக்கு 15 சரத்துகள் வந்துச்சு. இந்த 15, 15, 15 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஏன் அந்த 15 அப்படின்னா, மொத்த பெண்கள் 15. அந்த நவம்பர் 26லேருந்து ஜனவரி 24லேருந்து சைன் பண்ணவங்க அந்த 15 பேர் இறந்து போயிருப்பாங்க. இதுல 15 ஆர்டிக்கிள் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். எப்ப? நவம்பர் 26 இதெல்லாம் பிரிலிம்ஸ்ல வந்து அரைச்ச கொஸ்டின் தான். ஓகே. என்னென்ன ஆர்டிக்கிள் நம்பர் அப்படிங்கிறத மெயினா ஞாபகம் வச்சுக்கணும்.
குடியுரிமை ஏன்னா அப்போ வந்து பாகிஸ்தான பிரிக்கிறதுக்கு அப்போவே பிளான் பண்ணதுனால, ஸோ சிட்டிசன்ஷிப் அப்பவே சொல்லியிருந்திருக்கணும் இல்லையா? அப்ப சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிர்றாங்க. ஆனா வந்து குடியுரிமை அப்படின்னா, இப்போ உள்ள சரத்துப்படி 5 டூ 11ன்னு வந்திருக்கணும். பட் 11 கடைசி 2 ஆர்டிக்கல்லாம் அந்த பார்லிமென்ட்ட பத்தி பேசுறதுனால, கடைசி 2 ஆர்டிக்கிள் கிடையாது. ஸோ 5 டூ 9 தான். 5, 6, 7, 8, 9 இங்க ஒரு 5 ஆர்டிக்கிளா முடிஞ்சது. குடியரசுத் தலைவர் நியமனம். ஏன்னா பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத்லாம் அப்பயே ஆயிட்டாங்க. இல்லையா? இன்டர்ம் கவர்ன்மெண்ட்லாம் நடத்தி எல்லாம் நடந்து போச்சு. அப்ப 60வது ஆர்டிக்கிள். தேர்தல் ஆணையம், எலக்ஷன் கமிஷன் நம்ம தான் சொன்னோமே, வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில இன்டர்ம் கவர்ன்மெண்ட் அமைச்சு 208 சீட்டு வந்து காங்கிரஸ் வின் பண்ணி, 73 சீட்டு முஸ்லீம் வின் பண்ணி, 15 சீட்டு அதர்ஸ் வின் பண்ணி, அந்த சீட்டோட கவுண்ட் எல்லாம் வந்து தேர்தல் நடத்துனதுனால தான் வந்தது. அப்ப தேர்தல் ஆணையம் இருந்தது. 324. ஸோ அடுத்து பாருங்க எப்படி கன்டினியூஸா ஞாபகம் வைக்கிறதுனா 36667 அடுத்தடுத்த நம்பர். 366, 367 ஓகே. அடுத்து பாருங்க 70ஸ்ல ஏதாவது வருதா? வருது. ஒண்ணே ஒண்ணு வருது பாருங்க. 379 அடுத்த நம்பர் 380 ஓகே. ஸோ அப்ப நம்மலாம் ஞாபகம் வைக்க வேண்டியது 66, 67 அதாவது 366, 67 அடுத்தடுத்த நம்பர். 379, 380 அடுத்தடுத்த நம்பர். 391, 92, 93 3 நம்பர் அடுத்தடுத்த நம்பர் வருது. இதில 3888 மட்டும் நம்ம தனியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஆர்டிகிள்ஸ் வந்து என் கூட சேர்ந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. 5, 6, 7, 8, 9 5 ஆர்டிக்கிள். அடுத்து 60. அடுத்து பாருங்க 324 அது வந்து தேர்தல் ஆணையம் நம்ம தனியா ஞாபகம் வச்சுக்கணும். 366, 67 அடுத்து 379, 80 அடுத்தடுத்த நம்பர். 391, 92, 93 3 நம்பர் வந்துருச்சு. நடுவுல உள்ளது 388 ஓகே. இந்த ஆர்டிக்கிள் 15ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடா எழுதி பாருங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எதனால இந்த ஜனவரி 26ஆம் தேதி நம்ம குடியரசு தினமா சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 1929ல டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி லாகூர்ல நடைபெற்ற ஒரு ஐஎன்சி மாநாட்டில தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து நேரு தலைமையில என்ன பண்ணாங்க? ராவி நதிக்கரையில கொடியேற்றுனாங்களா? அப்பதான் சொன்னாங்க இல்லையா? ஜனவரி 26ஆம் நாள நம்ம பூரண சுயராஜ்ய தினமாக கொண்டாடுறோம். அது 1930ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் இனிமேல் அது ஒரு முழு விடுதலை நாளாக இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது, அத நினைவு கூறுவதற்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், நவம்பர் 26 எல்லா வேலையும் முடிஞ்சு சைன்லாம் பண்ணியாச்சு. பட் நம்ம வெயிட் பண்ணோம். ஒரு 2, 3 மாசம் வெயிட் பண்ணி ஜனவரி 26ஆம் தேதி தான் நடைமுறைப்படுத்தணும். இதுதான் நம்மளுடைய குடியரசு தினத்துக்கான வரலாறு. ஓகே. ஸோ முதல் கூட்டம் டிசம்பர் 9 கடைசி கூட்டம்னு கேட்டா, நீங்க பாட்டுக்கு நவம்பர் 26ன்னு போட்றாதீங்க. ஜனவரி 24 அதுதான் நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் நடந்தது ஜனவரி 24 ஓகே. ஸோ இது வந்து அப்போ வரைக்குமே நம்ம கரெக்ட்டா கான்ஸ்டிடியூஷன் டே நடந்தது இல்லையா? நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குன அந்த டேல இருந்து கான்ஸ்டிடியூஷன் டே நவம்பர் 26, 1949 வரைக்கும் இது ஒரு தற்காலிக பாராளுமன்றம் தான். ஏன்னா இன்டர்ம் கவர்ன்மெண்ட் தானே சொன்னாங்க. இடைக்காலம் தான். தற்காலிக பாராளுமன்றம் தான். அப்படின்னு தற்காலிக பாராளுமன்றமா செயல்பட்டுச்சு. இந்த நவம்பர் 26ல இருந்து ஜனவரி 26 இன் பிட்வீன் பீரியட் இருக்கு இல்லையா? நம்ம வெயிட் பண்ணோம்ல. நடைமுறைப்படுத்துவதற்காக பூரண சுயராஜ்ய தினம் வரட்டும்னு வெயிட் பண்ணோம்ல. ஸோ அந்த காலம் இந்தியாவுடைய டொமினியன் காலம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவுடைய டொமினியன் காலம் அப்படின்னு வந்து அத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இது நிரந்தர பாராளுமன்றம். ஜனவரி 26 நம்ம குடியரசு தினத்துக்கு அப்புறம் தான் இது வந்து நிரந்தர பாராளுமன்றம். இதெல்லாம் கேட்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ராஜேந்திர பிரசாத எப்போ மொத சூஸ் பண்ணாங்க? எப்ப செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி 24 கடைசி கூட்டம் நடந்ததுல்ல. அவர் அப்பவே வந்து குடியரசுத் தலைவர் ஆயிட்டாப்ல. ஸோ அப்ப ஏன் அப்படின்னா வந்து குடியரசு தினத்துக்கு பிரசிடென்ட் தான் வந்து கொடி ஏத்துவாங்க. இல்லையா? சுதந்திர தினத்துக்கு பிஎம் ஏத்துவாங்க. பிரைம் மினிஸ்டர். இங்க ஸ்டேட்டா இருந்தா சிஎம் ஏத்துவாங்க. ஸோ அப்ப கொடி ஏத்திருப்பாருன்னா, அவர் முன்னாடியே பிரசிடென்ட் ஆயிருக்கணும். ஸோ ஜனவரி 24 அவர் பிரசிடென்ட் ஆயிட்டாரு. அப்ப நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட்டம் நடந்திருக்கும் இல்லையா? அந்த கூட்டத்துக்கு தலைவராக இருந்தது யாரு? ஜே.பி. கிருபாலனி. கிருபாலனிய வந்து நம்ம இடைவிடாம தொரத்தி கூட்டிட்டு வந்துட்டே இருக்கோம் 1946ல இருந்து இல்லையா? ஜே.பி. கிருபாலனின்னு பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வருது? மூத்த தலைவர் பிரான்ஸ் அடிப்படையில சச்சிதானந்த சின்ஹாவ வந்து பரிந்துரைத்தவர் ஜே.பி. கிருபாலனி. 2வது பாயிண்ட் என்ன? தேசிய கொடிக்கான இடைக்கால குழுல ராஜேந்திர பிரசாத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு ஜே.பி. கிருபாலனி. கடைசி நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் நிர்ணய சபை கூடுச்சு. அப்ப ஐஎன்சி மாநாடுல தலைவராக இருந்தவர் ஜே.பி. கிருபாலனி.
ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். 1952ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு பப்ளிக் எலெக்ஷன் பொது தேர்தல் நடக்குது. நம்மளோட தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றம் கூடுனது மே 13, 1952ல தான் வந்து இந்த பாராளுமன்றம் முதலாக மே 13ஆம் தேதி 1952ல நம்மளுடைய பாராளுமன்றம் கூடுது. அம்பேத்கருக்குன்னு சில தனி சிறப்புகள் இருக்கு கண்டிப்பா. ஏன்னா, அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்காகவே வந்து போராடினவர் அப்படின்றதுனால, அவருக்கு அந்த ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. இந்திய அரசியலமைப்பின் தந்தை, அரசியலமைப்பின் சிற்பி, முதன்மை வடிவமைப்பாளர் இதெல்லாம் வந்து இவர சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம முதன்மை வரைவ வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணி குடுத்தவர் யாரு? அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பி.என். ராவ் பார்த்துருப்போம். இது முதன்மை வடிவமைப்பாளர். டிசைன் பண்ணதே வந்து இவர் தான். மாடர்ன் மனு, நவீன மனு நேரு சொல்லியிருப்பாரு அம்பேத்கர. அதேபோல வந்து இந்திய அரசியலமைப்பிற்கு யூனியன்ற வேர்டே வந்து இவரு தான். இவரு சொல்லி தான் அந்த யூனியன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அறிமுகப்படுத்தி இந்த ஃபெடரல் கவர்மெண்ட் அந்த மாரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மத்திய அப்படின்னு யூஸ் பண்ணிட்டுருந்தோம். ஸோ யூனியன்ற வார்த்தைய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. டிபிஎஸ்பிய வந்து அரசியலமைப்பின் ஒரு சிறப்பான பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு பார்ட் 4ல இருக்கிறத வந்து சிறப்பான பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இம்பார்ட்டன்ட்டா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாட்கள் இங்க பார்க்கலாம். ஸோ தேசிய கொடி வந்து ஜூலை 22, 1947. முகப்புரையை ஏற்றுக்கொண்ட நாள் என்னது? ஜனவரி 22 இல்லையா? ஜனவரி 22 அது. அதுவும் வந்து 1947 தான். ஏன்னா 1946 டிசம்பர் 13ஆம் தேதி அவரு சொல்றாரு. ஸோ ஏத்துக்கிறதுக்கு ஜனவரி 22 47 ஆயிருச்சு. தேசிய கீதம், தேசிய பாடல், ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட்டா சூஸ் பண்ணது. இது எல்லாமே வந்து ஜனவரி 24 தான். கீதம், பாடல் அதேபோல நம்மளுடைய ராஜேந்திர பிரசாத் உள்ள வந்ததும் ஜனவரி 24, 1950. ஓகே. தேசிய சின்னம். நம்ம ஆல்ரெடி ஒரு சின்னத்த பத்தி கிராஸ் பண்ணோம். யானை. அது அரசியல் நிர்ணய சபையோட சின்னம். இது நம்மளுடைய நேஷனல் எம்பலம், தேசிய சின்னம், அசோக சக்கரம். ஜனவரி 26, 1950 குடியரசு தினத்தன்னைக்கு தான் சின்னம் வருது. நல்லா பாருங்க. 24, 26, 28ன்னு வரிசையா வரும். 28 என்னங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம். இந்திய உச்சநீதிமன்றம் அஃபிஷியலா ஜனவரி 28, 1950 தான் நடைமுறைப்படுத்துனாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 25 இதத்தான் நம்ம வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம். நேஷனல் வோட்டர்ஸ் டே ஜான்வரி 25 இத வச்சு நம்ம தேர்தல் ஆணையத்த லிங்க் பண்ணிடலாம் 1950. ஓகே. இந்திய அரசியலமைப்பு சட்டத்த கையாலேயே எழுதுனாங்களா? இட்டாலியன் ஸ்டைல்ல. கைப்பட எழுதியவர் பிரேம் பெஹாரி நரைன் ரைஜடா அப்படிங்கிற அவர் தான் வந்து எழுதினாரு. ஸோ இதை அழகுபடுத்தினவங்க யாரு? இங்கிலீஷ் வெர்ஷன் எழுதினது இதெல்லாம் நம்ம நிறைய வந்து ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்கட்டோட அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு மொத்தம் எவ்வளோ ரூபா செலவாச்சு? 64 லட்சம் செலவாச்சு. 60 நாடுகள்ல இருந்து இந்த அம்சங்கள் வந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு சோர்ஸஸ்க்கு ஷார்ட்கட்டோட பார்க்கலாம். இந்த நாடுனா இதுதான் சோர்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இதெல்லாம் தொன்று தொட்டு காலமாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ உங்கள் முயற்சியை விட்டுறாதீங்க. அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தொட்டு பார்க்க முடியாத விஷயம்னே கிடையாது. நீங்கள் ஒரு குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு படிங்க. நம்ம குரூப் 4 அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம். குரூப் 4 அப்படிங்கிறத மட்டும் டார்கெட்டாக வைக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளால் வரக்கூடிய எக்ஸாமில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுமே குரூப் 1 ப்ரிலிம்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அதே போல் 4 எல்லாமே இந்த இயர் எண்டுக்குள்ளே அடிச்சு தூக்குறோம். தேங்க்யூ.